அப்படி பிரபச்சாரி பிரபச்சாரி பறிக்கிறெல்லாம் மாமா போடுவா ஏ இந்தா ஏ இந்தா ஏ இந்தா அங்கே போமா அச்சமட நட இருந்தாக்க காத்தோடு காத்தாத பற போடு இந்தா விடத்தை அலங்கரிக்கக்கூடிய மாதரசியே நீர் வாழ்க உன் குலம் வாழ்க உன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று இந்த குலம் என்னைக்கு வாழ்க அப்படிப்பட்ட இடத்துல அடுத்து யாருமா இருக்குது என் தங்கை சொல்லுமா பொம்பளையா ஓட்டைய கேட்டேன் கூட்டிட்டு வந்து விட்டையில ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கணும் என்ன செய்யறதை வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் அடுத்து யாருமா இருக்குது நீ ஏதோ என்ன செய்யறது வேடிக்கை மட்டும் பாருங்க என்னது சரி அடுத்து யாரு வள்ளியம்மா உங்க அம்மாவா ஏன் உனக்கு எச்சி புத்தி வருதோ அடுத்து வள்ளியம்மா இடத்துக்குரிய தலைவி ஆமா போனா தலைவியை பார்க்கலாமா ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தானாட்டும் ஏதோ ஒரு பாட்டு நம் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தானாட்டும் நம் கண்களில் இமைகளிலே சில ஞாபகம் நிறகடிக்கும் சில ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும் ஞாபகங்கள் குடையாகும் ஞாபகங்கள் தீ மூட்டும் ஞாபகங்கள் நீயூட்டும் ஏதோ ஒரு பாட்டு நம் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும்
சொல்லுங்கண்ணா. நம்ம இடத்துக்கு மேல இருந்தது புலகத்தை நாடி நம்ம இடத்துக்கு ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்காரு? என்னமோ கேள்வி கேட்கணுமா? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம காவலுக்கு வந்திருக்கிறோம். காவலுக்கு வந்திருக்கோம். இங்க வாமா. ஏய் இங்க வா. ஏய் கூப்பிட்டா நீ போய் போவியா? கூப்பிட்டு நீ வெளில வா. இருக்கு தாண்டி இருக்கு உனக்கு வேடிக்கை வா. போச்சு அடுத்து கூப்பிட்டா போனாதான் பொம்பளையாமே. தங்கச்சி ஏண்டா பொம்பளை பையலே? தங்கச்சி நித்தம் கிட்ட பையலே சனி நித்தம் ஜட போடுது. எதுக்கு வந்திருக்கோம்? காவலுக்கு. சரி, நீ எதுக்கு வந்திருக்க? நான் உங்களுக்கு துணையாக. எனக்கு எங்க பொம்பளைலாம் யாரும் துணையா இருக்க முடியாது. நீ வந்து காவலுக்கு வந்திருக்கியா இல்ல மாமா விளவுக்கு வந்திருக்கியா? சபாஸ். நீ முத்தைவேலு அரச்சனை உசுரோட இருக்க மாட்டாப்ல. நான் கோவிக்கவே கூடாது, சண்டையே போடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் புதுக்கோட்டையில இருந்து காலத்துக்கு மதுரைக்கு வந்துட்டேன். எடுத்த முடிவு என்னன்னா சண்டை வேணாம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு, வேண்டாம். இருக்கிற நாளில் கொஞ்ச நாள் நாடகத்தை ஓட்டிட்டு ஏதோ கொஞ்சம் ஏதாவது அந்த வீண கச்சேரி போகிறோமா, அது போகிறோமா, இது போகிறோமா, ஏதோ சிறுமையில் கொஞ்சம் இந்த இடத்த கிடக்க ஏதாவது விவசாயம் பார்ப்போம்னு தேவையில்லாமல் வந்து அவன் என்ன சொன்னார், எங்கள் தங்கச்சி உள்ள காவல், நீங்கள் எல்லாம் பார்த்து தான் பெரிய மனுஷன் நியாயமானவங்க எனக்குன்னு பேச வேணாம். என் தங்கச்சி உள்ள காவல் நீ வெளியே என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். ஒரு நாரதர் கேட்குற கேள்வியா? சத்தியலோகத்துக்குள்ள அவங்க அம்மா உட்காந்து வெளியே இவன் என்ன பண்ணுவான்? மாமா பாப்பானா? என்ன பேச்சு இது? உனக்கு பொம்பளை நாடகம் வந்து அவளை இலக்காரம் இருக்குதா? நான் பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன். சரி, அது இருக்கட்டும். எனக்கு எத்தனை வயசா இருந்தா என்ன சொல்லி அவருக்கு எனக்கு எத்தனை வயசா இருந்தா இவனுக்கு என்ன? என்னை கல்யாணம் பண்ண போறானா? இல்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறானா? நான் தான் கன்றாவி வேணாட்டு தானே இருக்கேன். எனக்கு எத்தனை வயசா இருந்தா உனக்கு என்ன? வந்தமா தொழில பார்த்தமான்னு பாரு. எத்தனை வயசா தான் என்ன செய்ய போற? நட்டுருவியா புடுங்கி? செத்தாண்டா செவனாண்டி. நீ சும்மா மயிராண்டி. இது அப்புறம் என்ன இன்னொரு வார்த்தை என்ன கேட்டாப்ல? எதை பார்த்து உன் தங்கச்சின்னு கண்டுபிடிச்ச? ஏடா மானகட்ட வயல்களே. தங்கச்சி நான் சரியா சொன்னேன். நாங்கள் ஆண்கள் வேட்டையாடுவது, பெண்கள் திணைக்கோள் செய்து வழக்கம். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நானும் சின்ன குழந்தை தான். ரம்பிராஜன் 7 பிள்ளை பிறக்குது. பிறந்தோம்னா எல்லா ஆம்பளை பையனா போயிட்டான். சரி, நம்ம வந்து மகாலட்சுமி வந்து தவம் இருந்து எனக்கு ஒரு பெண்மகள் வேணும் தவம் இருக்கார். பெரிய ஆழ்வார் மாதிரி. அப்போ வந்து தெய்வத்தின் அருளால் கண்டெடுக்கப்பட்டவள் இவள். மான் போட குட்டி போடும்போது எவனும் பார்த்தது கிடையாது. அப்ப நீ குழந்தையா இருக்கும்போது நாங்கள் தானே குழந்தையா இருந்திருப்பேன். அப்ப எப்படி நீ என்னை பார்த்து தூக்கியிருப்ப? அப்பாவே தூக்கட்டும். நீ எப்படி சின்ன பையனை பார்த்துருப்ப? சின்ன பிள்ளைங்க வந்து தங்கச்சி பாப்பாங்க, எதை பார்த்துப்பா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ஏண்டா உளுத்த வயலே மானக்கட்ட. தங்கச்சி நல்லா தெரிஞ்சுக்க, நான் வந்து தவறா எதுவும் சொல்லல. சரியா? நீ கூப்பிட்டு போவியாங்க பாராயணம் பாட்டியா? பாராயணத்தை அப்புறம் போய் பேசு. என்ன பாரு, எரிய நாடகத்துக்கு வந்திருக்க எல்லாம் பொறுக்கி பயிலுங்க. சரியா? அது ஒன்னா நம்பர் பொறுக்கி உன் போலிக்கு ஒரு பொம்பளைக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருவோம். இறந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சூதாரமா இருக்கு. நாடகத்துக்கு வந்தோமா, நாடகத்தனமா, சம்பாரிச்சோமா, படிச்சோமா, பரிச்சை எழுதணுமா, டிகிரி வாங்கணுமான்னு இருக்குண்ணா. இங்க வாடனை போலாமா? யார் நீ கூப்பிட்டு கேட்க தெரியாது. வாய் இல்ல, வாய் பேசுறது நாடகம் நிக்க முடியல. ஏறி மேய்ச்சிருவாங்க. அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அதை இப்ப கூட்டிட்டு இந்த வர்றேன். கட்டி இழுத்து வாருங்கள் அந்த சண்டாளனை. இந்த சண்டாளனை இழுத்து வருகிறேன். சுவாமி வாருங்கள். அப்படியே கீர்த்தனை இதுதான்டா நாடகம். சூப்பர் நாடகம். அந்த பாடல நம்ம பாடலாமா? நீனு அறகுற நானும் அறகுற தொண்டைங்க நமக்கு தேவையாது. நீ என்ன பெரிய சேசுதாஸ் மாதிரி, நானும் பெரிய சுசிலா மாதிரி. மூதை வந்தமா 4 வார்த்தை டயலாக்க பேசினமா போன மாட்டேன். மனைவியை விட்ட பாடு நீ எது பாட நச்சுது நடமா? நான் மாலை கழுத்துல விட்ட உட்காந்துருக்கேன். நீங்க கிளம்பு. இன்னைக்கு சொல்றேன் என்ன சுதாரண மாதிரி மோசமான வய போய் ஓடி தொட விடாத. கட்டி எக்கிக்கிட்டு போற பொம்பளைட்டு போய் யார்கிட்ட வந்தாலும் என் தங்கச்சி சொன்னது மாதிரி யார்கிட்ட நல்லா பழகு. இவகிட்ட பழக வேணாம் போங்க. ஆணியை புடுங்க வேணாம் போங்க. ஒருத்தோடையும் பழக வேணாம். அவர் நல்லபடி மாசன சொல்றாரு. நல்லது பேசுது பாவா. நல்ல தம்பி போடுப்பா. உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நான் போங்கடா. சரி, நான் போயிட்டு வரேன். செட்டு பண்ணலாம்.
நடிச்சது போதும் போ. அப்படியே சிவாஜி மாதிரியே நடிப்பீங்க. போ, லட்சணம்லாம் தெரியும் நம்ம லட்சணம்லாம். போ. நான் சிவாஜி நான் சிவாஜி மாதிரி நடிச்சதுனால தான் சிவாஜி இறந்துட்டாரு. அதுதான் சொல்லிட்டேன். பார்க்கல வரலாம், கொடுமையெல்லாம் பார்க்காம போயிட்டேன். சிம்பிளா நமஸ்கரித்தேன் நமஸ்கரித்தேன் நான் நமஸ்கரித்தேன் 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 நாம் நமஸ்கரித்தேன் இசை தரும் யானை இடையில் தரித்த இசை மாமுனியே வருக இசை மாமுனியே வருக நமக்கு என்றும் எங்கும் விளங்கும் தவமாமுனியே வருக நலமாய் முனியே வருக காமைந்தனே வருக வாணி முதல்வனே வருக காமைந்தனே வருக வாணி முதல்வனே வருக நமஸ்கரித்தேன்